நண்பா இந்த ஒரு வீடியோவுல நேற்று பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு அறிக்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது டிவிகே கட்சி தான் மிகப்பெரிய கட்சி அப்படின்னு விஜய் சார் அந்த ஒரு அறிக்கையில சொல்லியிருந்தாங்க. இதற்கு தற்பொழுது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இவங்க பாத்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அதாவது ரிப்ளை கொடுத்து விமர்சனம் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோ கிளிப்பை டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 2026ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, செய்தியாளரை சந்தித்த நயினார் நாகேந்திரன் இவங்க விஜய் சாரோட அந்த ஒரு பதிவுக்கு என்ன ஒரு ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துல ஒரு கவுன்சிலர் கூட இல்ல, ஆதவ் அர்ஜுன் பணத்தை வைத்து ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கூட்டத்தை கூட்டினால் மட்டும் போதாது, ஆட்சிக்கு வர வேண்டும். எங்களுடைய கட்சி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி அப்படின்னு நயினார் நாகேந்திரன் இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாவேகா கட்சி அப்படி ஒரு பெரிய கட்சி அப்படின்றதுக்கான ஒரு கொஸ்டினை பாத்தீங்கன்னா எழுப்பியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி வரையும் நயினார் நாகேந்திரன் இவங்க பாத்தீங்கன்னா தாவேகா கட்சிக்கு ஆதரவாக பேசிட்டு வந்தாங்க. இந்த ஒரு நிலையில தற்பொழுது தாவேகா கட்சிக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. அதாவது விஜய் சார் பாத்தீங்கன்னா நேற்று பாஜக மற்றும் திமுக இந்த இரண்டு கட்சியை தவிர்த்து மற்ற எந்த கட்சிகள் வந்தாலும் கூட்டணி வைக்க தயார் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த ஒரு விமர்சனத்தை நயினார் நாகேந்திரன் இவங்க பண்ணிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு விமர்சனத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? 2026ல உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.